யாரை முன்னிறுத்தி இதை பண்ணணும்னு நினைச்சாங்களோ இப்ப அந்த சீனே அப்படியே மாறி போயிருக்கு. ஒண்ணுமே இல்ல சுபா. இல்ல. யாருமே ஒண்ணு அவங்க வேதனையில் இருக்காங்க காங்கிரஸ்காரங்க. நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருந்தாரு இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி? ஒண்ணுமே பிளானிங் இல்ல. எங்களை ஒரு வார்த்தை கேட்கல. எங்க பட்டாலும் எங்க ரூட் போடுறோம், நீங்க வந்து கலந்துக்கங்கன்னு என்ன அர்த்தம்? நம்ம என்ன இவ்வளவு வேலை பண்ண சொன்னாங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். பட்டால மீட்டிங் நடந்தது, பெங்களூர்ல மீட்டிங் நடந்தது. ஆனா எல்லா மீட்டிங்ல என்ன ஆச்சு? அந்த மீட்டிங் நடக்க அதுக்கு பிறகு 3 மாசம் ஒண்ணுமே நடக்காது. நிதிஷ்குமார் சாதாரண வேதனையில வரலீங்க. நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ் மேல வேதனை என்னன்னா, இவ்வளவு நம்ம செய்ய சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணோம். நம்ம எல்லாரையும் பார்த்து பேசிக்கிச்சு பண்ணா. ஆனா கன்வீனர் போஸ்ட் வரும்போது கடைசியா ஜனவரி 14ஆம் தேதி வர்ச்சுவல் மீட்டிங்ல என்ன நடக்குது? லாலு இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிற காரணம் என்னன்னா, அவருக்கு அவர் மகன் தேஜஸ்வி யாதவ் யார் டெப்டி சிஎம் இருந்தாலும் அவரை சிஎம் ஆக்கணும். அதே மாதிரி 2020 நவம்பர் மாதத்தில் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் நாங்க ஒன்னா தானே இருந்தோம். சார், நீங்க டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த INDA அலையன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அலையன்ஸ், இட்ஸ் நாட் ஃபார் பீப்புள், ஸோ ஹவு லாங் இட் வில் பி கேரி ஃபார்வர்ட், கண்டிப்பா இது நடக்காது அப்படிங்கறத முதல்ல இருந்தே நீங்க சொல்லி வரீங்க. பீகார்ல ஒரு நீங்க சொன்ன மாதிரி மேஜர் ஒரு டர்புலன்ஸ் மாதிரி ஒரு சீன் வந்து அப்படியே சினாரியோ வந்து மாறி இருக்கு. யாரால இது துவங்கப்பட்டது, யாரை முன்னிறுத்தி இதை பண்ணணும்னு நினைச்சாங்களோ இப்ப அந்த சீனே அப்படியே மாறி போயிருக்கு. இந்த இடத்துல பாரத் சோடோ யாத்திரையில ராகுல் காந்தி அவர்கள் பீகாரை இன்னைக்கு கிராஸ் பண்றாரு. நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி. வாட் இஸ் கோயிங் டு பி தேர் சார்? ஒண்ணுமே இல்ல சுபா. இல்ல. யாருமே ஒண்ணு அவங்க வேதனையில் இருக்காங்க காங்கிரஸ்காரங்க. எதுக்கு இந்த யாத்திரையை ஆரம்பிச்சோம்? என்ன பர்பஸ்? தன்னை மீண்டும் மீண்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ராகுல் காந்தி இதை செஞ்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. தேர்தல் வர நேரத்துல கூட்டணியை பத்தி பேசிட்டு, கூட்டணியில் யார் யாரை நிப்பாட்டுறது, யாருக்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு, அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இவர் பட்டால் யாத்திரால கிளம்பிட்டார். இப்ப பாருங்க, அகிலேஷ் யாதவ், மமதா பானர்ஜி, நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருந்தாரு இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி? ஒண்ணுமே பிளானிங் இல்ல. எங்களை ஒரு வார்த்தை கேட்கல. எங்க பட்டாலும் எங்க ரூட் போடுறோம், நீங்க வந்து கலந்துக்கங்கன்னு என்ன அர்த்தம்? எப்ப நம்ம கடைசியா மீட் பண்ணும்போது என்ன சொன்னோம்? டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள இட ஒதுக்கீடு முடிஞ்சிடும், ஜனவரி 31 ஜாயிண்ட் கேம்பெயின். அப்ப அகிலேஷ் யாதவ் கூட சொல்றாரு, இங்க வந்து ஜாயிண்ட் கேம்பெயினா இது ஜாயிண்ட் கேம்பெயினா பண்ணிருக்கணும்ல. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 6000 கிலோமீட்டர் 100 கான்ஸ்டிடியூன்சி பவர் ராகுல் திருப்பி ப்ரொஜெக்ட் பண்ணு. எல்லா போட்டோ ராகுல் தான். நம்ம என்ன இவ்வளவு வேலை பண்ண சொன்னாங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். பட்டால மீட்டிங் நடந்தது, பெங்களூர்ல மீட்டிங் நடந்தது. ஆனா எல்லா மீட்டிங்ல என்ன ஆச்சு? அந்த மீட்டிங் நடக்க அதுக்கு பிறகு 3 மாசம் ஒண்ணுமே நடக்காது. இப்படியே 3 மாசம் இப்படியே ஓட்டியாச்சு. காங்கிரஸுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இது மேல இஷ்டமே இல்ல தேர்தலுக்கு அப்புறம் பார்த்து 3 தேர்தல் முடிஞ்சு போச்சு. 3 தேர்தல தோத்துட்டாங்க. அவங்க என்னென்ன கால்குலேட் பண்ணிருப்பாங்க? இந்த தேர்தலை ஜெயிச்சு வந்த பிறகு நம்ம தாதா ஆயிடுவோம் எதிர்கட்சிகளுக்குள்ள, இவங்களை அதட்டலாம்னு நினைச்சிருந்தாங்க. இதான் அவங்க பிளான். அது வேற விதமா போயிடுச்சு. உடனே அது மாதிரி போன உடனே சரி நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், திருப்பி நான் ராகுல் கிளம்புறாரு. இங்க கேட்டா யாரும் பிரதமர் இல்ல, இது இல்லைன்னு சொல்றது. ஒரு கன்வீனர் பதவி மேல அவரை இது பண்ண முடியல. நிதிஷ்குமார் சாதாரண வேதனையில வரலீங்க. நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ் மேல வேதனை என்னன்னா, இவ்வளவு நம்ம செய்ய சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணோம். நம்ம எல்லாரையும் பார்த்து பேசிக்கிச்சு பண்ணா. ஆனா கன்வீனர் போஸ்ட் வரும்போது கடைசியா ஜனவரி 14ஆம் தேதி வர்ச்சுவல் மீட்டிங்ல என்ன நடக்குது? கர்கே சொல்றாரு, அதுல ஒரு புது போஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க, சேர்மன். முதல்ல சேர்மன் கிடையாது, கர்கே சேர்மன், நிதிஷ்குமார் கன்வீனர் ஆவர் அப்படின்னு கர்கே சொல்றாரு. இதை நம்ம அறிவிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப ராகுல் காந்தி, நிதிஷ்குமார் இருக்கார் லைன்ல வர்ச்சுவல் அந்த மீட்டிங்ல, என்ன சொல்றாரு ராகுல் காந்தி? இல்ல இப்ப ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணாதீங்க, ஒரு வார்த்தை நம்ம மம்தாவை கேட்டுப்போம், அகிலேஷ் யாதவ் கேட்டுப்போம். அதுலதான் நிதிஷ்குமார் மூச்சு விட்டாரு. நமக்கு அதாவது அவருக்கு முன்னாடியே சந்தேகம் என்னன்னா, லாலுவே சொல்லியிருக்காரு போல, இது என்ன ஆனாலும் நிதிஷ்குமாரை போடாதீங்க, உங்க காங்கிரஸ்குள்ளே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாதிரி அவருக்கு பட்டது ஒண்ணு. ரெண்டாவது, தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் என்ன ஃபீல் பண்ணியிருந்தார், நம்ம கட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. லாலு இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிற காரணம் என்னன்னா, அவருக்கு அவர் மகன் தேஜஸ்வி யாதவ் யார் டெப்டி சிஎம் இருந்தாலும் அவரை சிஎம் ஆக்கணும். அது என்ன சொல்றாங்க சுபா, போன ஆகஸ்ட் 22 இந்த டெசிஷன் எடுத்தாங்க இல்ல, இவர் பிஜேபி விட்டு அந்த பக்கம் போனார். அப்ப போன போது என்ன சொன்னாங்களாம், 24 ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வரும். அதாவது பங்குனி மாசத்துல வர பௌர்ணமி. அது உங்களுக்கு இந்த தடவை மார்ச்ல வரும். பங்குனி மாசம் வர இது பௌர்ணமியில இங்க பெருசா கொண்டாடுவாங்க. இதுல ஒருத்தர் கலர் பூசிப்பாங்க. கிருஷ்ணர் மதுரால பிருந்தாவன்ல அந்த மாதிரி கோபிகளோட விளையாடியதாக ஒரு ஐதீகம். அந்த இதை கொண்டாடுவாங்க. அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்.
எப்படி தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவலோ ஹோலி ஒரு ஃபெஸ்டிவல். ஒரு வருடத்திலே பாத்தீங்கன்னா மெயின் ஃபெஸ்டிவல் இந்த நார்த் இந்தியா ஹோலி அண்ட் தீபாவளி. இந்த ஹோலிக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தன் பதவியை தியாகம் செய்துவிட்டு எதிரி கட்சிகளோட லீடர்ஷிப் பண்றதுக்காக ஒரு கன்வீனர் முறையா டெல்லி போயிடுவாரு. பட்டால தேஜஸ்வி யாதவ் டேக் ஓவர் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததா சொல்றாங்க. இங்க என்னன்னா கன்வீனர் பதவியும் வரல, கட்சியை உடைக்கிறது லாலு இறங்கிட்டாரு. இவருக்கு என்ன தோணித்து, இங்க பாருங்க எல்லாரும் கேட்கறாங்க இவர் பல்ட்டு ராமு பல்ட்டி அடிச்சாருங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சிம்பிளா முடிச்சிட்டாரு. 2019 நாங்க ஒன்னா தான் லோக்சபா தேர்தல் சந்திச்சோம், ஜெயிச்சு அதுல 40ல 39 எங்களுக்கு வந்தது. அதே மாதிரி 2020 நவம்பர் மாதத்தில் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் நாங்க ஒன்னா தானே இருந்தோம். அதுல ஒன்னா இருந்ததுல இவருக்கு கம்மியா வந்தது. ஜனதாதள் யுனைடெடுக்கு நிதிஷ்குமாரோட கட்சி கம்மியா வந்தது. அதுல இவருக்கு ஒரு சந்தேகம் கிளம்பிச்சு, பிஜேபி தான் சீட்டை குறைச்சாங்க, சிராக் பாஸ்வான் என்கரேஜ் பண்ணி பிஜேபி, அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல விட்டுட்டு போனாரு. மேண்டேட் வந்து பிஜேபி ஜேடியு அலையன்ஸுக்கு கிடைச்சது. அப்ப அந்த அலையன்ஸ்ல தானே அவர் வெளியில போனாரு. அவர் சொல்றாரு நான் திருப்பி அதே மேண்டேட்டுக்கு வந்துட்டேங்கிறாரு. ஆனா ஒண்ணு, அவர் செய்த செயல் இருக்கு பாருங்க, இங்க அங்க தாவறது, அங்க இங்க தாவ. ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு கேள்வி, பிரின்சிபல் இருக்கா, ஒரு நேர்மையான இதுவா, இப்படி பல்ட்டி அடிக்கலாமா? கரெக்ட். நான் பட் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் அவர் இங்கேருந்து அங்க போ பல்ட்டி அடிச்ச போது அவங்களுக்கு ரொம்ப நேர்மையா பட்டது. பிஜேபி ஓரம் கட்டிட்டாரு, மோடி ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்கட்சிகளை ஒன்னா சேர்க்கிற வழி இது கொடுத்தீங்க. திருப்பி அங்கேருந்து இங்கே வந்தவொடனே அவரை திட்டுறாங்க. ஏங்க அவர் இவ்வளவு தூரம் அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டே இருக்காரு. நம்ம வானரங்கள்ல தாவற மாதிரி தாவி இருக்காரு. சும்மா இருக்கவே முடியாது வானரங்களுக்கு. அது மாதிரி இவர் தாவி இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்ப வந்த உடனே இவர் ரொம்ப மோசமானாரு, ரொம்ப ஆப்பர்ச்சுனிஸ்டிக். அதாவது அவங்கள விட்டு பிரிஞ்ச ஆப்பர்ச்சுனிஸ்டிக். அவங்க கூட வந்தா தேசத்துக்காக மதசார்பற்ற அரசியலுக்காக வந்துட்டார். இங்க பாருங்க, உங்களுக்கு அவர் தேவையா இருக்கும்போது ஏன்னா ஒண்ணுன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ். இப்ப பீகாரை புரிஞ்சுக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும், இது அடிப்படை என்ன, ஏன் அவங்க இங்கேருந்து வந்தா இவங்க ஏத்துக்கிறாங்க, இங்கேருந்து அங்க போல ஏத்துக்கிறாங்கன்னா, பீகார்ல இருக்கிறத 3 கட்சிகள் மெயின் பார்ட்டிஸ். ஒன்னு லாலு பிரசாதோட ஆர்ஜேடி, ரெண்டாவது நிதிஷ்குமார் ஜேடியு, மூணாவது பிஜேபி. இந்த 3ல யாராவது 2 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 3வது ஆளுக்கு ஆபத்து. அது பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கிறது. என்ன, லாலு பிரசாத் யாதவுக்கு பெரும்பாலும் சப்போர்ட் பார்த்தேன்னா யாதவ்ஸ் அண்ட் இஸ்லாமியர்கள், MY ஆர் YM வாட் எவர் காம்பினேஷன். நம்ம ஜனதாதள் யுனைடெடுக்கு என்ன கேட்டீங்கன்னா, யாதவ் அல்லாத ஓபிசிஸ் இருக்காங்க பாருங்க, பூர்வி, கோயிரி, குஷ்வாஹா, இவங்கெல்லாம் பாருங்க, அவங்க இவர் கீழே வராங்க. இவர் நிறைய சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அவரை இடம் பேசிட்டார். அவர் 75% கொண்டு போயிட்டார், அதுக்கு மேல கொண்டு போயிட்டார். அதுல இப்ப தனியா கொடுத்திருக்காரு, தனித்தனியா கொடுத்திருக்காரு. அதை தவிர்த்த மது விலக்கு கொண்டு வந்ததுனால இவருக்கு பீகார்ல எல்லா விமன் ஓட்டர்ஸ்க்கு இவர் ஃபேவரட் அக்ராஸ் காஸ்ட் லைன்ஸ். இவருக்கு ஒரு தனிப்பட்ட அந்த இடத்துல ஒரு செல்வாக்கு இருக்கிறது. கூடவே இவர் என்ன பார்த்துட்டே வந்தாருன்னா, ஏன்னா ராஷ்டிரிய ஜனதாதள் நிதிஷோட சேரும் போது அவங்க ஏன் சேர்ந்தாங்க, டெட் எனிமீஸ். சேர்ந்தது காரணம் என்ன, அவங்களுக்கு கொஞ்சம் கை அரிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம எல்லா ஸ்கேம்லயும் மாட்டின்னு இருக்கோம், கட்சிக்கு பணம் தேவை. இந்த நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட் பண்ணிட்டாலும் நம்ம கொஞ்சம் கையை கசக்கிக்கலாம், அது தேர்தலுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைச்சிருந்தாங்க. இப்ப நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு, ஊழல் அதிகமாயிட்டே போயிருந்தது, இப்போ 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு ஒரு ப்ராஜெக்ட்ல கிளம்பிட்டாரு தேஜஸ்வி. அதுல பணம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இவர் ஃபீல் பண்றாரு. இதுல நமக்கு கெட்ட பேர் வந்துடும். முதல்ல அவர் ஊழல இவ்வளவு தூரம் எதிர்த்துட்டு அங்க போய் சேரக்கூடாது. இப்ப நீங்க சில பேரோட இதுன்னு சொல்றது, வாசனா சொல்லுவா பாத்தீங்களா, பிரகிருதி, அதாவது நேச்சுரல் டெண்டன்சி. பணம் பண்றவங்க பணம் பண்ணுவாங்க, பொய் சொல்றவங்க பொய் சொல்லுவாங்க. அது அந்த பேசிக் கேரக்டர் இல்லைன்னா அவன் அப்படிதான் இருப்பான். அவன் நேச்சர் எப்படி, அவங்கள அறிஞ்சோ அறியாமையோ அதை தான் செய்ய தோணும். அந்த மாதிரி ஆர்ஜேடி ஊழல்ல ஒரே முழுகி கிடக்கிற கட்சி அது. ஆனா அந்த ஜாதியினர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் லாலு கன்விக்டட் பர்சன். இன்னும் அரசியல் வெளியில ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல வெளில வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அதுல பாருங்க, இப்போ ஒரு புது கேஸ் இப்ப சிபிஐ பண்ணிட்டு இருக்கா. ரயில்வே மந்திரியா இருந்த போது ரயில்வேஸ்ல வேலை தரேன்னு சொல்லி அவங்ககிட்ட நிலத்தை வாங்கியிருக்காங்க, பிடிக்கிருக்காங்க. அந்த நிலத்தெல்லாம் ஒன்னா சேர்ந்து டெவலப் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய குடும்பம் சொல்லுங்க. இப்ப அந்த கேஸ் முன்னாடி போயிட்டு இருக்கு. இடி கூப்பிடுறாங்க, ராகுல் காந்தி, லாலு போறாரு. தேஜஸ்வி பேர் அடிபட்டு கொடுத்தோம். தேஜஸ்வி எனி மினிட் he may be arrested by CBI. இப்ப டெபுட்டி சிஎம் இருந்தா தள்ளி போடலாம் நினைச்சிருந்தாரு. இப்ப டெபுட்டி சிஎம் இல்ல. சோ பயங்கர மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கு. ஏன்னா ஊழல்ல முழுகிற கட்சிங்க என்னைக்கு இருந்தாலும் திருப்பி அதே தான் செய்வாங்க.
இது நான் தமிழ்நாட்டுக்கும் சொல்றேன், தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கோம். அவங்களால அந்த டெண்டன்சி விட்டு வெளியில வர முடியாது. அவங்களுக்கு எது ரைட் ராங் சென்ஸ் போயிடுது பார்த்தீங்களா? ஒன்ஸ் யூ லூஸ் த சென்ஸ் ஆஃப் இது ரைட் இது ராங், அப்போ இதுதான் பண்ணுவீங்க. அதே தான் பீகார்ல. ஸோ நிதிஷ்குமார் இப்போ என்னன்னா தப்பு பண்ணாரு. அங்கேருந்து இந்த பக்கம் வந்துட்டு இது மாதிரி 2 3 தடவை பண்ணாரு. அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் பண்ணியிருக்க வேண்டாம் 22க்கு. இப்போ என்ன பார்த்தாரு, இங்க பிஜேபி தான் ஒரு கட்சி காலி பண்றது நினைச்சுன்னு அங்க போனாரு. அங்கேயும் அவங்க காலி பண்றதுலயே இருக்காங்க. இப்போ எல்லாரும் கேட்கறாங்க என்ன ஆக போறது. இதுல நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்றாங்க, இல்ல திருப்பி ஒரு தடவை மோடிக்கு ஒரு பாடம் கட்டி கொடுத்துட்டு தான் போவாரு அப்படி இப்படின்னு. அவர் சொல்றாரு இனிமே எங்கேயும் போறதுக்கு இல்லை, நான் சரியான இடத்தான் வந்துட்டேன். அதாவது வழி தவறி போனத மாதிரி பேசுறாரு அவர். இப்ப சரியா இடத்துக்கு வந்துட்டேன்னு. அதனால பீகார்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்திய அலையன்ஸுக்கு இட்ஸ் அ பாடி ப்ளோ. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாடி ப்ளோனா அது ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அதுக்குன்னு ஓவர் நைட் டிசால்வ் ஆகல. பட் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் பிராக்டிகல் டேர்ம்ஸ். மமதா சொல்றாங்க எல்லாத்திலும் நிப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு காங்கிரஸோட அலையன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் லெப்ட விடாது. அகிலேஷ் யாதவ் இந்த 11 சீட் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அது காங்கிரஸ் ஒன்றும் ரிப்ளை பண்ணல. ஏன்னா அவங்க தேவ் ஆல்ரெடி டிசைட் தே வில் கண்டெஸ்ட் 65 சீட்ஸ். குறைய மாட்டாங்க. 80 சீட் இருக்குது அங்க உத்தரப்பிரதேசத்துல. அதே மாதிரி பாருங்க மகாராஷ்டிரால ஒண்ணுமே பேச்சுவார்த்தை முன்னாடி போக மாட்டேங்கிறது. நம்ம உத்தவ் தாக்கரேயோட கட்சி சிவசேனா இருக்குது பாருங்க, நாங்க போனதுனா எவ்வளவு கண்டெஸ்ட் பண்ணுவோம் அவ்வளவு கண்டெஸ்ட் பண்ணுவோம், 23 சீட்ல நிற்போம், காங்கிரஸ் கொடுத்தானுங்கிறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, நீங்க அப்ப பிஜேபியோட நிற்கும் போது கண்டெஸ்ட் பண்ணீங்க, அங்க 48 சீட் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அலையன்ஸ் எங்கேயும் ஒட்டி, அதாவது பசை இஸ் மிஸ்ஸிங். ஒரு அலையன்ஸ் ஒரு இதுனா ஒரு பசை வேணும் இல்ல, பேசிக் ஒட்டா இருக்கணும்னு ஒரு ஆசை. அந்த இப்ப இல்ல. அது இப்ப என்ன 24 என்ன ஆகிறது, மோடி தான் வரப்போறாரு. சரி நம்ம சீட்டை கொஞ்சம் பார்த்துப்போம், 5 10 20 25 30 35 ஜெயிப்போம். இதுதான் தமிழ்நாட்டில் இப்ப தற்சமயம் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் மத்தியில. அங்கேயும் இதை டென்ஷன் வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நம்ம டிஎம்கே தலைவர் ஸ்டாலினோ மற்ற தலைவர்கள்லாம் அவங்களுக்கு காங்கிரஸுக்கு அந்த மாதிரி ஒரு பேஸ் கிடையாது. போனதானே நீங்க 9 கையில சிட்டிங்கா இருக்கீங்க, சரி அந்த 9 ட்ரை பண்ணுங்க. பட் அதே கான்ஸ்டிடன்சி கேட்காதீங்க. ஏன்னா அவங்களும் சர்வே பண்ணி வச்சிருக்காங்க. யாரை போட்டா நம்ம ஜெயிப்போம், யாரை போட்டா தோப்போம், அது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஒத்துமொத்தமா பாத்தீங்கன்னா 24 தேர்தல்ல ஒரு விஷயம் கிளியருங்க, பிரதமர் திரும்பி வர்றாரு, அமோக வெற்றியோட வரப்போறாரு. இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எதிர்கட்சிகளை பொறுத்து மட்டும் இதுல யார் இந்த அலையை தாக்கு பிடிக்க போறாங்க, யார தாக்கு பிடிச்சப்பறம் அவங்க அரசியல் என்ன, இதுக்கப்புறம் கூட்டணி அரசியல் எப்படி மாறப்போகுது, அதுக்கப்புறம் பாரதம் எந்த பாதையில போக போறது, இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில ஓட்டர் மத்தியில கன்ஃபியூஷன் இல்லை, எந்த டைரக்ஷன் போனோன்னு. இப்போ நீங்க அயோத்தியா போனோம்னா நீங்க ஃப்ளைட் எடுத்து டெல்லி போவீங்க, லக்னோ போவீங்க. அந்த மாதிரி அவங்க டைரக்ஷன் பார்த்துட்டாங்க. சார் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நீங்களே ஒரு கோடிட்டு காமிச்சீங்க தமிழக அரசியலிலும் இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில கிட்டத்தட்ட 100 120 நாட்களுக்குள்ள நமக்கு தேர்தல் வரும் போகும் இந்த நேரத்துல 3 முனை போட்டியா 4 முனை போட்டியான்னு தெரியல. தமிழகத்துல நாம் தமிழர் அவரும் வராரு, அது மாதிரி 3 முனையா 4 முனையான்னு தெரியல. இந்த நேரத்துல பாஜக எந்த அளவு பெனிட்ரேட் ஆயிருக்கு, அதிலும் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க. அவர் இது கட்சி வழக்கணுங்கிற கொடுத்த அந்த பிரதமர் கொடுத்த மேண்டேட்டை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப கூட்டணி இப்போதைக்கு ஒன்றும் அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா அதிமுக வெளியில போனாங்க, அவங்க ஒரு தேர்தலாவது பார்ப்பாங்க தனியா நின்று என்ன கிடைக்கிறது. அதனால பட் 2 சைட்லயும் இந்த தலைவர்கள் இருக்கிறார், யார் ஃபீல் பண்றாங்க இது ஒன்றும் யாருக்கு லாபம் அடைய போறது இல்லை. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, தென் மாவட்டத்தில் அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்துவர் இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் திரும்பி வந்துருச்சுன்னா கொஞ்சம் நம்ம அதிமுகவுக்கு ஒரு நியூ லைஃப் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. பட் என்ன நடக்க போறது பார்த்தா தான் தெரியும். அதனால எனக்கு ஒன்றும் புதுசா ஒரு அலையன்ஸ் இருக்கிற மாதிரி படல. ரெண்டாவது பிஜேபிக்கு இந்த எலெக்ஷன்ல தே ஹேவ் டு வாக் அலோன். அதாவது யார் என்ன நினைச்சாலும் சரி, பல தலைவர்கள் வருத்தப்படுறாங்க, இது மாதிரி ஆயிருக்க வேண்டாமே, இந்த மூடு நாட்டில் இவ்வளவு மூடு மாதிரி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டிலையும் இது நமக்கு ஒரு லாபம் இது மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா எதுவுமே நல்லதுதான் நடக்கும். ஃபியூச்சருக்கு திஸ் இஸ் குட். ஏன்னா ஒரு தேர்தலில் பிஜேபியோட ஸ்டோரி வில் நாட் எண்ட் இன் தமிழ்நாடு. இட்ஸ் அ கண்டினியூயிங் ஸ்டோரி. அதுக்காக அண்ணாமலை பாடுபடுறாரு. பிப்ரவரி மாசத்தில் தன்னோட யாத்திரை முடிக்கும் பொழுது பிரதமரே வர்றதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னைக்கு பாருங்க, எதிர்கட்சி பிஜேபிக்கு ஒன்றும் கிடைக்காது சொல்லிட்டே எல்லாம் பிஜேபி பத்தி தானே பேசுறாங்க. எல்லா மாநாடுலையும் டிஎம்கே இளைஞர் அணி மாநாடுலையும் இதே தான், ஆட்சிக்கு கட்சிக்கு கொள்கைக்கு இதுதான் நமக்கு டேஞ்சர், இதுதான் நமக்கு எதிரி, அப்படி தானே சொல்றாங்க. தேர்ஃபோர்
சுபா என்ன கேட்டீங்கன்னா, இது சீட்டுல கன்வெர்ட் ஆகுமா, பிஜேபிக்கு என்ன கிடைக்கும், அதுக்குள்ள போறதை விட ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த அரசியலை பார்த்துட்டீங்க, வேற என்ன மாதிரி இருக்கலாம் அரசியல் பாசிபிலிட்டிஸ், அதுதான் பிஜேபியோட இந்த தரம் 24ல காமிக்க போறது. ஆனா மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், தமிழ்நாடு கட்சிகளுக்கு தெரியும், தலைவர்களுக்கு தெரியும் டெல்லியில என்ன நடக்க போறது. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.